வாங்க. வீட்டுக்கு போற நேரத்துல என்ன சேலையை பிரிச்சு மேய்ஞ்சு வச்சிருக்கீங்க? ஆமா, என்ன பண்றது? அப்புறம் ரீட்டைல் கஸ்டமர்லாம் வந்தா காமிக்கணும்ல. ஆமா. வந்தவங்க கேக்குறாங்க, என்ன ஆன்லைன்ல மட்டும் ஆஃபர் அது இதுன்னெல்லாம் போடுறீங்க. ரீட்டைல் வந்தா காமிக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. ம். பாரு இந்த மாதிரி சீலையில வருமா? ஜம்முன்னு சில்க் காட்டன் சீலை எப்படி பாரு. இப்படி நான் அந்த அருமையா டைம்ல இருக்கு. எங்க போயிருந்தேன் தெரியுமா? ம். நான் போய் பல்க் கஸ்டமர் போய் புடிச்சிட்டு வந்துட்டேன். பல்க் கஸ்டமரா? ஆமா, பல்க் ஆர்டர் கஸ்டமர். எப்படி பிடிச்சா ஏது பிடிச்சான்னு கேப்பீங்களே வழக்கமா. நீயே இன்னைக்கு கேட்கல. கேட்கலனாலும் நீயே சொல்லுவியே. ம். பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னேன். ம். போய் கேக் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்ட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கேக்கா? பேக்கரி இருக்கு. ஆ. அதனால அங்க ஏன் போனேன். யாருக்கு பர்த்டே கேக் வாங்குறது? சும்மா டீ கேக் டீ தான் டீ சாப்பிடுறது. கேக்கா? சரின்னு போய் போய் வாங்க போனேன். கரெக்டா வரும்போது ம். ஒரு 4-5 பேர் எங்க போய் சேலை எடுக்குன்னு தெரியல, எத்தனையோ கடை இருக்கு அப்படின்னு புலம்பிட்டே இருந்தாங்களா. ம். நானும் அப்படியே போய் மேடம் மேடம் வாங்க அந்த நம்ம கடைக்கு போலாம், ஆ. நம்ம கடைக்கு போனா இல்ல டிஸ்கவுண்டா தருவோம், ம். அள்ளி அள்ளி தருவோம் ம். அப்படின்னு சொன்னோடனே ம். அந்த மேடம் வந்து ம். இந்த பையன் நல்லா பேசுறானே அப்படின்னு ஆன் ஸ்பாட்ல ஒரு 500 ரூபாய் டிப்ஸ், அப்புறம் வாப்பா தம்பி போலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் 500 ரூபா போட்டாங்களா? ம், ஏய், அதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. பார்த்த உடனே 500 ரூபா டிப்ஸ் போட்டுருவாங்களா? நான் கூப்பிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டேன். ம். அப்புறம் இந்தாப்பா தம்பி வச்சுக்கோ அப்படின்னாங்க. ம். அப்புறம் வந்து ஒரு 50 சேலை எடுத்து போனாங்க. ம். ஃபர்ஸ்ட் இதுலயே பல்க் ஆர்டர்ங்கிறதுனால ஓனர் எனக்கு ஒரு 500 ரூபாய் டிப்ஸ் இருந்தாரா. ம். அதனால எனக்கு மொத்தமா இன்னைக்கு டிப்ஸ் கணக்கு மட்டும் 1000 ரூபாய். ஏய் அப்பா. சரிங்க. ம். பெரிய தம்பி பார்த்து கத்துக்கங்க, சின்ன தம்பி பார்த்து அத கத்துக்கங்க. வாரம் ஒரு மணி நேரம் வந்தாலும் ஒரு நேரம் வந்தாலும் 1000 ரூபா சம்பாரிச்சிடறோம். ம். 4 வாரத்துக்கு வந்தா 4000 ஆச்சு. ம். நமக்கெல்லாம் இங்கே இதெல்லாம் கேட்டுதான் எங்க வீட்டுல சத்தம் போடுறாங்க. சின்ன பையன், அந்த பையன் எப்படி 60 ரூபா சம்பாதிக்கிறது? இவ்வளோ பெரிய ஆம்பளை, சின்ன பையன் எவ்வளவு அறிவா சம்பாதிக்குதுன்னு எங்க வீட்டுல ம். மானம் கட்டுற மாதிரி பேசுறாங்க. ம். அதுதான் எனக்கு இருட்டு கட்டின மேலே ஊருக்குள்ள போறது. ம். எங்க வீட்டுல மட்டும் பேசிட்டு இருந்தாங்க, இப்ப ஊருக்குள்ளேயே பேசுறாங்க. சரி மக்களே, நீங்களே பார்த்து யாரு ஸ்மார்ட் ஒர்க் பண்றா யாரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்ட்டு ம். கமெண்ட்ல தட்டி விட்டு போயிருங்க. பண்ணுங்க. பெரிய தம்பிக்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வரும்போது சின்ன தம்பின்னு கேளுங்க. பாய் மேம். பாய்.